ஹாய் வீவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் தங்கலான். இந்த படம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். இப்போ எடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா கிளைமேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை தான் காட்டுவாங்க. அவர் வந்து பிரிட்டிஷ் ஆளாக இருப்பார். அவருக்கு வந்து ஒரு இடத்துல போய் தங்கம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருக்கும். அதனால அந்த ஊரில் ஜமீன்தார்லாம் இருப்பாங்களா, அவர்கிட்ட வந்து பேசுவாங்க. அதுக்கு ஜமீன்தார் என்ன சொல்லுவார் அப்படின்னா, அங்கெல்லாம் போகக்கூடாது, அது சாத்தானுங்க இருக்கிற இடம், அங்கே போனால் திரும்பி யாரும் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். ஆனால் இவர் என்ன, இந்த வெள்ளக்காரத்துறை என்ன சொல்வாருன்னா, நம்ம எப்படியும் போய் தான் ஆகணும், நம்மளுக்கு அந்த தங்கம் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துருவாங்க. இப்போ அங்கே கிளம்பி வரணும்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. அதோட அந்த சீன் கட் ஆகிட்டு இப்போ வந்து நார்த் ஆர்காட்டில் வந்து வயப்பூர் அப்படின்ற ஒரு கிராமம் இருக்கும். அந்த ஊரில் தான் வந்து தங்கலான் இருப்பார். தங்கலான் விக்ரம், அவர் தான் ஹீரோ. அவர் என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னா, தூங்கிட்டு தான் இருப்பார். அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நிறைய கனவு வரும். கனவுல வந்து யாரோ இவர் அடிக்கிற மாதிரி, இவர் யாரையோ அடிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் கனவுல வந்துட்டே இருக்கும். கனவுல நடக்கிறதுக்கு அவர் சண்டை போட்டுட்டு இருக்கிறதுனால நேர்லையும் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஒய்ஃப் வந்து எழுப்புவாங்க, அறுவடைக்கு நேரமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரங்க எழுப்பும் போது அவங்கள போய் கத்தி எடுத்துட்டு குத்த போவார். என்ன பைத்தியம் ஆயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டுவாங்க. ஏன்னா நேர்லேயே அவர் சில நேரம் நல்லா பேசிகிட்டு இருக்கும் போதே அவருக்கு இல்யூஷன் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு மாதிரி மாயை மாதிரி தோணிகிட்டே இருக்கும். அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ஜமீன்தார் வந்து யார்கிட்டையும் நிலத்தையே வைக்க விட மாட்டார். எல்லாத்தையுமே பிடுங்கி வச்சுட்டு இருப்பார். உண்மையை சொல்லணும்னா, நம்ம வெள்ளக்காரத்துறையெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க மேலே உள்ள கோவத்தை விட நம்மளுக்கு இந்த மாதிரி ஜமீன்தாருங்க மேலே தான் கோவம் வரும். ஏன்னா அவங்க தான் வந்து அந்த அடக்குமுறை அதெல்லாம் ஆரம்பித்ததுனால தான் அவங்க வந்து வெள்ளக்காரங்க வந்து நாட்டை ஆள்றதுக்கு ரொம்ப ஈஸியாக போன மாதிரி இருக்கும். இப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த ஜமீன்தார் வந்து யார்கிட்டையுமே நிலத்தை இருக்க விட மாட்டார். எல்லாரும் தனக்கு அடிமையாக தான் வேலை பார்க்கணும்னு நினைப்பாரு. விக்ரம் இருக்கார்ல தங்கலான், அவருக்கு மட்டும் ஒரு சின்ன இடம் இருக்கும். அதில் அவங்க விவசாயம் பார்ப்பாங்க. இப்போ அறுவடைக்கான நேரம் ஆயிருக்கும். அதை அவங்க ஒய்ஃப் எழுப்பி கூட்டு வந்திருப்பாங்க. இங்கே வந்து அந்த பூஜை எல்லாம் பண்ணிட்டு வந்து அறுவடை பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க ஆரம்பிப்பாங்க. இப்படி தான் போயிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் இருப்பான், அசோகன் சொல்லிட்டு ஒரு பையன் இருப்பான். அதுக்கப்புறம் 3 பொம்பளை பிள்ளைங்க இருப்பாங்க. 4ஆவதா சின்ன பையன் ஒருத்தர் இருப்பான். மொத்தம் 5 பிள்ளைங்க இருக்கும் தங்கலானுக்கு. ஒரு வழியாக அவங்க அந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நிலத்தை வந்து அறுவடையும் பண்ணிடுவாங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கே நைட் ஆகிடும். ஸோ காலையில் எந்திரிச்சதுக்கப்புறம் தானே அதை வைக்கணும். அதனால அந்த இடத்த வந்து பாதுகாக்கிறதுக்காக அங்கேயே எல்லாரும் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க பிள்ளைங்கள்லாம், தங்கலான பிள்ளைங்கள்லாம் வந்து ஆர்த்தி கதை சொல்லுப்பான்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அப்போ தான் தங்கலான்னு ஒரு கதை சொல்வார். அப்போ என் தாத்தாவோட பூட்டை இருப்பார். அவர் வந்து பொன்னாறுன்னு, அதாவது இந்த மலைக்கு பக்கத்தில் ஒரு ஆனமலை இருக்கும். அந்த ஆனமலைக்கு பக்கத்தில் ஒரு ஆறு ஓடும், அது பேர் பொன்னாறு. அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மீன் பிடிக்கும் போது வந்து நிறைய தங்கமும் பிடிப்பார். அதாவது பெருசாக இருக்கிறது குட்டி குட்டியாக தான் இருக்கும். அந்த மாதிரி எடுத்து அவங்க பாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஒரு அரசன் வந்து இந்த போர்லாம் செஞ்சுட்டு திரும்பி ஊருக்கு போவாங்களா, அந்த வழியில் வந்து இந்த மக்கள் வந்து ஏதோ தண்ணியில் பிடிச்சிட்டு இருக்கிறத பார்த்தோன்னா அவங்களாம் கைது பண்ணிட்டு வர்றதுக்காக அவரோட ஆளுங்களெல்லாம் அனுப்புவாங்க. அவங்கெல்லாம் வரும்போது தங்கலான் அந்த தாத்தா இருக்காரு, அதாவது கொல்லும் தாத்தா, அவர் வந்து எல்லாரையும் அடிச்சு போட்டுருவார். அடிச்சு போட்டுட்டு அந்த ராஜு கிட்ட வந்து சொல்லுவார், இங்கே பாருங்க தங்கம், நாங்கள் இங்கே தங்கம் பிடிக்க வந்தோம் அப்படின்னு சொல்லவும், இந்த தங்கம்லாம் அவ்வளோ சுத்தமாக இருக்கே, எனக்கு எல்லா தங்கமும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கேட்பாரு. இது எங்களால் தான் செய்ய முடியும், வேற யாராலையும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த தாத்தா சொல்லுவார். அதாவது தங்கலானுடைய கொல்லு தாத்தா சொல்லும் போது ராஜாவுக்கு வந்து கோவம் வந்துடும். நான் எங்கள் ஆளை வச்சு பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். உடனே அவங்க ஆளையும் அனுப்பி அதை பிடிக்க சொல்லுவார். அவங்க இருக்கிற அந்த படை வீரர்களாக இருக்காங்களா, அவங்க போயிட்டு அந்த ஆறில் போய் இறங்கி அவங்க பண்ணுற மாதிரியே அந்த தங்கத்தை எடுக்கலான்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு தங்கம் கூட கிடைக்காது. உடனே இப்போ ராஜா கூப்பிட்டு தங்கலான் கிட்ட பேசுவார். அப்போ அவர் என்ன சொல்வார்னா, அதாவது தங்கலானோட தாத்தா கிட்ட பேசும்போது அவர் என்ன சொல்வார்னா, இந்த மாதிரிலாம் நீங்கள் போய் தேடிங்கன்னா தங்கம் கிடைக்காது, குட்டி குட்டியாக மீன் இருக்க மாதிரி தான் குட்டி குட்டி தங்கம் தான் கிடைக்கும், பெருசாலாம் ஆசைப்பட்டால் கிடைக்காதுன்னு சொல்வார். அப்போ அங்கே ஒருத்தர் வந்து என்ன சொல்வார்னா, ஒரு பையன் வந்து ஒரு மயில் வந்து போகும், அது பின்னாடியே அது போய் நிற்கிற இடத்துல வந்து அந்த இடம் ஃபுல்லாக தங்கமாக ஆகும். உடனே இந்த ராஜா வந்து இவ்வளோ தங்கம் இந்த இடத்துல இருக்குது, இந்த இடம் ஃபுல்லாக எனக்கு வேணும், இதில் உள்ள தங்கம் ஃபுல்லாக எனக்கு வேணும்னு கேட்கும்போது, இதெல்லாம் கட்டிலில் வச்சு கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிற அந்த சூனியக்காரன் யாருன்னு என்கிட்ட சொல்லுன்னு சொல்லி கேட்கும்போது, அது சூரியக்காரன் கிடையாது, சூனியக்காரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்கலானோட தாத்தா சொல்லுவார். அதெல்லாம் எனக்கு தெரியாது, இந்த இடத்துல இருந்து எனக்கு இந்த தங்கம்லாம் எனக்கு வேணும், அவங்ககிட்ட போராடி எனக்கு இந்த தங்கத்தை எடுத்து தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நான் எடுத்து தருவேன், அப்படி எடுத்து தந்தேன்னா எனக்கு என்ன தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உனக்கு என்ன வேணால் தரேன் ராஜா சொல்வார். எங்கள்கிட்ட வந்து பறிச்சிங்களா அந்த நிலத்தெல்லாம் எங்களுக்கு திரும்ப கொடுங்கன்னு வந்து அந்த தங்கலானோட தாத்தா கேட்கும்போது சரி கொடுக்குறோன்னு சொல்லிடுவாங்க. இப்போ அதெல்லாம் போய் எடுக்க போகும்போது பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பாம்பாக வரும். எங்கேருந்து அவ்வளோ பாம்பு வந்துச்சுன்னே தெரியாது. அதெல்லாம் தாத்தா இருக்கார்ல, அவர் வந்து ஒரு பொடி மாதிரி போட்டுன்னு அந்த பாம்புங்கள்லாம் போயிடும். இப்படியே வந்து நிறைய ஆளுங்க வருவாங்க, அவங்க கூடலாம் சண்டை போடுவாங்க. பெரிய பெரிய இதாக இருக்கும், இந்த சண்டையெல்லாம் பார்க்க நல்லாயிருக்கும். இப்படியே அவங்க தங்கம் எடுக்கிறதுக்காக ரொம்ப போராடுறாங்க. ராஜாவும் அவங்களோட ஆளெல்லாம் அனுப்பி வச்சுருப்பாரு. ஆனால் எல்லாரும் சேர்ந்து நிறைய மர்மமாக தான் நடந்துகிட்டே இருக்கும். நிறைய மர்ம நபர்களால் இவங்களும் நிறைய பேர் கொல்லப்பட்டுட்டே இருப்பாங்க. என்ன பண்ணுறதுனே புரியாது. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா
ஏன்னா எல்லாரும் வர வர வந்து அந்த தங்கலானோட தாத்தா எல்லாரையும் அடிச்சு போட்டுகிட்டே இருக்காரு. இப்போ கடைசியில் வந்து அந்த ஆர்த்தின்னு சொல்கிறாங்கல்ல, ஆர்த்தி கதை சொல்லணும்னு பாப்பா கேட்டுட்டு இருந்துச்சுங்கள, அந்த ஆர்த்தி வந்து வந்துருவாங்க. அவருக்கும் விக்ரமுக்கும் நடக்கிற சண்டை வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்க வந்த உடனே இவர் என்ன பண்ணுவாருன்னா, அவங்க அந்த ஆர்த்தி அவங்க சூனியக்காரி இருக்காங்களா அவங்கள வந்து கட்டி போட்டுருவாரு. அவரை கட்டி போட்டு அப்படியே அதாவது ஒரு கண்ட்ரோல் பண்ண உடனே ராஜாவுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். உடனே ராஜா வந்து என்ன பண்ணுவாருன்னா சந்தோஷப்பட்டுட்டு ஒரு கத்தி மாதிரி அவருக்கு கொடுப்பாரு. அதாவது தங்களோட தாத்தாவுக்கு ஒரு கத்தி கொடுப்பாரு. அப்போ அந்த இடமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தங்கமாக இருக்கும். அவருக்கு அந்த ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க தங்கத்தை எடுத்து கையில் வச்சு பார்ப்பாங்க. அது ஃபுல்லாக தங்கமாக இருக்காது, ஒரு மாதிரி கல் மாதிரி கரைஞ்சி போயிடும். அதை பார்த்தோன்னே ராஜாவுக்கு கோவம் வந்துடும். உடனே கொடுத்த கத்தியை வந்து திரும்ப வாங்கிக்கிட்டு நீங்கள்லாம் ஏமாத்துக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவார். இதனால் ராஜாவுக்கு ரொம்பவே கோபமாக இருக்கும். அவர் இருக்கும்போது அவர் கூட ஒருத்தர் இருப்பார்ல, அவர் என்ன சொல்வார் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த பூதமணி தான் அப்படின்ற ஒரு சிலை இருக்கும். அந்த சிலையை நீங்கள் வெட்டிடுங்க, அது தலையை வெட்டி போடுங்க அப்படின்னு ராஜா கிட்டே ஏற்றி விடுவாங்களா, அந்த மாதிரி பண்ணிடுவார். உடனே ராஜாவும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் இந்த சிலையோட தலையை வந்து வெட்டிடுவார். அந்த தலை தனியாக வந்து கீழே விழுந்துடும். உடனே வந்துட்டு அந்த கீர்த்தி இருக்காங்கல்ல ஆர்த்தி, அந்த லேடி வந்துடுவாங்க. அந்த லேடி வந்த உடனே அவங்க வந்து இதை பார்த்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்து அப்படியே ஒரு மாதிரி கத்தும் போது அந்த இடமே வந்து அப்படியே அதிரும். அப்படியே அதிரும் போதுட்டு அந்த ராஜா வந்து பார்த்துட்டே நிற்பார். அப்போ தங்களோட தாத்தா இருக்கார்ல, அவர் தான் வந்து இந்த ஆர்த்தி கூட சண்டை போட்டு அவளை வந்து கத்தியால் குத்திடுவார். அந்த ஆர்த்தியோட ரத்தம் பட்ட இடம் ஃபுல்லாகவே அப்படியே தங்கமாக ஆகிடும். இப்போ ஒரு வழியாக ராஜாவுக்கு சந்தோஷமாக இருக்கும். உடனே திரும்பவும் அந்த கத்தியை வந்து அந்த தாத்தாவுக்கிட்ட கொடுத்துட்டு அவர் வந்து கிளம்பிடுவார். இதோட கதையை முடிச்சுட்டு இப்போ தங்கலான் என்ன சொல்வார்னா, சரின்னு தூங்கலான்னு சொல்லிட்டு தூங்க போகும்போது இப்போ வந்து அங்கே ஊரில் உள்ள அந்த பண்ணையார் இருக்கார்ல, அந்த ஊரில் உள்ள பண்ணையாரோட ஆளுங்களும் என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, தங்கலானோட இலத்துக்கும் அதாவது அவங்க அறுவடை செஞ்சு வச்சுருந்தாங்களோ அதுக்கு ஃபுல்லாத்துக்கும் நெருப்பு பற்றி விட்டுருவாங்க. இதை பார்க்கும்போது அந்த குடும்பமே வந்து ரொம்ப கவலைப்படும். அவங்கள்ட்ட இருந்த ஒரு சொத்தம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுவாங்க. இந்த டைமில் இந்த ஜமீன்தார் என்ன செய்வார்னா, இதுதான் நல்ல ஒரு தருணம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கலான் கிட்ட இருந்து அந்த இடத்த வந்து எப்படியாவது வாங்கிட்டு நீ எனக்கு கீழே வேலை பாரு, கொத்தடிமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் விருப்பமே இருக்காது. கண்ணியமாக வாழ் நினைக்கும் போது இந்த மாதிரி பிடுங்கிட்டாங்க. இது மாதிரி இவர்கிட்டருந்து மட்டும் கிடையாது, இந்த ஊரில் பல பேர்கிட்டேருந்து இந்த பண்ணையார் இருக்காருல அப்படி தான் வந்து எல்லா நிலத்தையும் வாங்கி வச்சுருவார். அப்படி தான் இவங்களோடதையும் இப்போ வாங்கிட்டாரு. இப்போ சொல்லவே வேணாம், இது மாதிரி ஆனோன்னு அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்பவே கவலைப்படுவாங்க. காலம் பூரா இவனுக்கு நம்ம அடிமைப்பட்டே தான் கிடக்கணுமா, நம்மளுக்குன்னு எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுவாங்க. இந்த டைமில் தான் அந்த கிளமட்டுன்னு இருந்தார்ல, அவர் வந்து இந்த ஊருக்கு வருவார். அந்த பண்ணையாரும் கூட வந்திருப்பார். இப்போ என்ன கேட்பாங்கன்னா, திப்பு சுல்தான் காலத்துலேருந்தே வந்து மக்கள் தான், அதாவது உங்களை மாதிரி மக்கள் தான் வந்து அந்த வெளிநாட்டிலேருந்து வர்றவங்களுக்கு வந்து தங்கம்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க. அது மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் தங்கம் தேவைப்படுது, நீங்கள் எடுத்து தர வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த ஊர் மக்கள்கிட்ட கேட்டுட்டு இருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரும் கேட்குற வரைக்கும் கேட்டுட்டு, ஏன்னா அந்த இடத்துக்கு போனால் அது ஒரு பயங்கரமான இடம், யாரும் உயிரோடு வர முடியாதுன்னு சொல்லிட்டு யாருமே அங்கே நிற்க மாட்டாங்க, எல்லாரும் ஓடிடுவாங்க. ஆனால் தங்கலான் இருக்காருல, அவர் மட்டும் அதே இடத்துல நின்றுட்டு இருப்பாரு. ஏன்னா அவருக்கு இந்த மாதிரி அடிமை வாழ்க்கை பிடிக்கல. எப்படியாவது இது மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா காசு வரும்னு நினைப்பாரு. இப்போ ஹீரோ எடுத்த முடிவை வந்து ஒய்ஃப் கிட்ட சொல்வார். அவங்க வந்து இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அது வந்து ஆபத்தான இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு இப்போ வேறு என்ன தங்கலான் என்ன சொல்வாருன்னா, நம்ம வாழ்ந்தால் கௌரவமாக வாழணும், இப்போ நம்ம போனோம்னா நம்மளுக்கு பணம் கிடைக்கும், நம்ம நிலத்தை நம்ம மீட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த வெள்ளக்காரத்தோட சொல்லுவார், நீங்கள் வந்து எனக்கு தங்கம் எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற காசை தருவேன், உங்களுக்கு அதிகமாகவே நான் பணம் கொடுப்பேன், தங்கமும் கொடுப்பேன் அப்படி இப்படின்னு அவர் சொல்லுவார். அதனால் இதுக்கு ஒரு நம்மளுக்கு ஒரு நல்ல சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நைட்டே நான் வந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு சொல்லிகிட்டே இருப்பார். சரின்னு அவங்க ஒரு வழி இல்லாமல் அவங்களும் ஒத்துப்பாங்க. இப்போ எல்லாரும் அங்கே கிளம்புறதுக்கு அதிகமாக வரமாட்டாங்க, ஒரு 5 பேர் மட்டும் வருவாங்க. அதில் யாருன்னா ஹீரோ ஒருத்தர் இருப்பார், ஒருத்தர் இந்த சென்டராக இருக்காருல, அவர் தான் ஒரு பிராமணராக மாறினவராக இருப்பார். அவர் அதுக்கப்புறம் தங்கலானோட மகனும் இன்னொரு தாத்தாவும் இன்னொரு பையனும், ஒரு கல்யாணான ஒரு பையன் பொண்டாட்டி விட்டுட்டு வருவார். இப்போ இவங்களோட சேர்த்து வேறு யாரும் வரமாட்டேன்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு அந்த கிளமட் வந்து இவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிட்டுருப்பாரு. இப்போ ஊர்லேருந்து கிளம்பின 5 பேர், அதோடு வந்து அந்த கிளமட்டுன்னு இருக்காருல அவர் ஒருத்தர், அவரோட பையன் தான் இவர் வந்து வில்லியம் இவர் பேர். இவர் வந்துட்டு ரொம்ப கனிவாக நடந்துப்பார், அதாவது அடிமைத்தனம்லாம் பண்ண மாட்டார், மக்கள்கிட்ட ரொம்ப ஒரு பிரியமாகவே நடந்துட்டு இருப்பார். இவரோட சேர்த்து 7 பேர் ஆயிடுச்சு. ஜமீன்தார் இப்போ மொத்தம் 8 பேர் தான் இப்போ தங்க வேட்டைக்காக போயிட்டுருப்பாங்க. ஒரு பாறை மாதிரி வரும், இதுக்கப்புறம் நான் உள்ளே வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜமீன்தார் வந்து நைஸாக நழுவிடுவார். ஒரு வழியாக அவங்க தொடர்ந்து அந்த பயணத்தை போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இதில் இடையில தங்கலான் வர தனியாகவே ஏதோ அவருக்கு தோணிகிட்டே இருக்கும். அவருக்கு அந்த மாயை மாதிரி தோணிகிட்டே இருக்கும், அந்த ஆர்த்தி வர மாதிரி அவர் கூட சண்டை போடுற மாதிரி அவருக்கு தோணிகிட்டே இருக்கும். தனியாக பேசிகிட்டே வருவார். இவங்களுக்குலாம் அதெல்லாம் ஒரு வித்தியாசமாகவே இருந்துகிட்டு இருக்கும். இதுக்கிடையில் ஒரு பாலத்தை கடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ளே அப்படி கடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்போவும் திரும்பவும் அந்த தங்கலானுக்கு வந்து என்ன தோண ஆரம்பிச்சிடும் அப்படின்னா, ஆர்த்தி வந்துட்டு காலுக்கிட்டே இருக்கிற மாதிரி காலை பிடிச்சி இழுக்கிற மாதிரி அவருக்கு தோணிகிட்டே இருக்கும். அதனால் அவர் கால் மாட்டிக்கும்.
அதனால அவர் அந்த காலை எடுக்கிறனும் 2வது அவருக்கு மூச்சு விட முடியாமல் போயிடும். அதனால் வேறு பக்கமாக அவர் பாட்டுக்கு தனியாக பிரிஞ்சு போயிடுவார். அப்புறமா அந்த பிராமணராக மாறினார்ல அவர் தான் வந்துட்டு காப்பாற்றுவார். காலை பிடிச்சி எடுத்து விக்ரம அதாவது இப்போ தங்கலானை வந்து காப்பாற்றி விட்டுருவார். இந்த மாதிரி ஒரு வேலையாக போகும்போது இந்த மாதிரி தடங்களாக நடக்குதுன்னா அதுக்கு காரணம் இந்த தங்கலான் தான். ஒரு சாத்தான் அவனை இப்படியே பண்ணிடணும் அப்படி இப்படின்னு சொல்லும்போது சரி வாங்க நம்ம தங்கத்தை எடுக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பிட்டு இருப்பாங்க. அப்போ தான் ஒரு யானை மலை வரும். அது வந்து தங்கலான் வந்து பிள்ளைங்களுக்கு கதை சொல்லுவார். அதில் ஒரு ஆனமலை வரும்னு சொல்லியிருப்பாரு. அந்த ஆனமலை தான் அதுவாக இருக்கும். உடனே மகங்கார் வந்து அந்த கதையை கேட்டிருப்பார்ல, அவர் வந்து அப்பா கிட்ட சொல்வார், அப்பா நீ கதை சொல்லும் போது சொன்னியே அந்த ஆனமலை அதுதான் இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இப்போ தங்கலான் என்ன சொல்வாருன்னா நம்ம தேடி வந்த அந்த தங்கம்லாம் வந்து இந்த பாறை கிட்ட தான் இருக்குது, ஆனமலை கிட்ட தான் இருக்குது, வாங்க அங்கே போகலான்னு சொல்லும்போது அந்த வெள்ளக்காரத்தோரோட இன்னொருத்தரால் வந்திருப்பார்ல, அவர் என்ன சொல்வாருன்னா நீ சொல்கிற இடத்துக்குலாம் வர முடியாது, நாங்கள் இங்கே உங்களை கூட கூட்டு வந்தது வந்து வேலைக்காக தான் கூட்டு வந்திருக்கோம், நாங்கள் எங்கே கூட்டு போகிறோமோ அங்கே வாங்க, நாங்கள் சொல்கிற இடத்துல நீங்கள் தோண்டி எடுத்து கொடுத்தா போதும்னு சொல்லுவாங்க. அவருக்கு கூட்டு போன இடத்துலலாம் எங்கேயுமே தங்கம் இருக்கவே இருக்காது. இவங்களும் எவ்வளோ தேடி பார்ப்பாங்க, ஏமாற்றமாக தான் இருந்துகிட்டே இருக்கும். அப்படியே அவங்க போகிற இடம்லாம் தோண்டி தோண்டி பார்க்க பித்தளை செம்பு அது மாதிரி பல பொருளும் கிடைக்கிது, ஆனால் தங்கம் கிடைக்கல. அப்போ இந்த மாதிரி ஒரு மயில் வந்து உட்காருது. அந்த இடம் வந்து தங்கமாக ஆகும்னு சொல்லி கூப்பிடும் போது அதுவும் தங்கமாக ஆகலை. அப்போ அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. அப்போ அந்த கூட வந்து சாமி இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு பள்ளத்தாக்க பார்க்குறாரு. அங்கே தான் வந்து எப்படி பார்த்தாலும் வந்து தங்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே நான் குதிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவர் குதிச்சிடுறாரு. அது வெறும் கிணறு தான், அதுலலாம் தங்கம் இருக்காதுன்னு சொல்லிட்டு தங்கலான்னு சொல்கிறாரு. அந்த டைம் தான் வந்து அங்கே ஏதோ இருக்க மாதிரி இருக்குது, ஏதோ ஒரு தலை மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லவும் தங்கலானோட பையன் வந்து அந்த கதை கேட்டார்ல, அந்த கதையில் வந்துட்டு ஒரு சிலையோட தலையை வெட்டி போட்டாங்கல்ல, அந்த சிலையோட தலை தான் அது. உடனே அந்த பையன் வேகமாக அந்த கிணத்துக்குள்ளே குதித்து அந்த தலையை எடுத்துகிட்டு வந்துடுவான். தங்கலானோட மகன் வந்து குதித்து அதை எடுத்துகிட்டு வந்துடுவான். இப்போ இந்த சிலை எடுத்த பையனுக்கு எப்படி தோணும்னா அப்பா சொன்ன கதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உண்மையாயிட்டு இருக்க மாதிரி அவன் ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். இதுக்கிடையில் வந்து இந்த சிலையோட தலையை பார்த்த உடனே அந்த சாமியார் அவர் என்ன சொல்வார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சில தலை மட்டும் தனியாக கிடச்சதுன்னா அதை உடச்சி போட்டுருணும் இல்லை எரிச்சு போட்டுருணும், அப்படியெல்லாம் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். அந்த மாதிரிலாம் ஒன்றும் செய்ய வேணாம், அதை அப்படியே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கலான்னு சொல்லுவார். அப்படியே இவங்களுக்குள்ள வாக்குவாதம் நடந்துட்டுருக்கும். இதுக்கிட்ட தங்கமே கிடைக்காது. அந்த வெள்ளக்காரத்தோர் இருக்காங்களா, அவர் கூட இன்னொருத்தர் வந்தார்ல, அவருக்கும் வந்து வாக்குவாதம் வரும். இந்த மாதிரி வந்து இன்னும் எவ்வளோ தூரம் தான் போகிறது, தங்கமே இங்கே கிடைக்கல அப்படின்னு சொல்லும் போது அவன் ஏதோ சொல்கிறான்ல, அவன் பின்னாடி நம்ம போனால் என்னன்னு கேட்கும்போது அவன் பின்னாடி போனாலாம் தங்கம்லாம் கிடைக்காது, நீ தேவையில்லாமல் நேரத்தை வீணடிக்கிறேன்னு இவர் சொல்லுவார். அதுக்கு கிளம்பட்டு என்ன சொல்வாருன்னா இல்லை நான் வெறும் கையோடலாம் ஊருக்கு திரும்ப போக முடியாது, அதனால் அவன் பின்னாடி தான் போய் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போன்றோன்னே வேறு வழி இல்லாமல் இவரும் ஒத்துக்கிட்டு அவர் பின்னாடி வருவார். சரின்னு இப்போ வேண்டாம் வரப்போ அந்த வெள்ளக்காரத்துறை அவங்க ஆளுங்க இப்போ எல்லாருமே வந்து தங்கலான் பிள்ளை நடக்கிறாங்க. இப்போ அவர் எங்கே நடப்பார் பார்த்தீங்கன்னா அந்த ஆனமலை இருக்குல்ல அதுக்கிட்ட தான் போவார். இப்போ மகன் என்ன சொல்வார், நம்ம மலைக்கிட்ட வரைக்கும் வந்துட்டோம், அந்த தலை இங்கே தான் இருக்குது அப்படின்னா அந்த உடம்பும் அங்கே தான் இருக்கும், அங்கே போயிட்டாலே நம்மளுக்கு வந்து புதையல் கிடச்சிரும், அதாவது தங்கம் கிடச்சிரும் சொல்லும் போது அங்கே ஒரு மணல் புயல் வந்து பயங்கரமாக வருது. உடனே அங்கே இருக்கிற அந்த சாமியார் வந்து என்ன சொல்வார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அதாவது அந்த சாமி பூணூல் போட்டிருக்காருல, அவர் என்ன சொல்வார்னா அந்த தலையை அப்போவே நான் வந்து உடச்சி போட சொன்னேன், நீங்கள் அதை கேட்காம அதை கையில் வச்சிருக்கறனால தான் இந்த மாதிரி மணல் புயல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை உடச்சி போட போவார். உடனே தங்கலானுக்கு கோவம் வந்து அவர்கிட்ட சண்டைக்கு போவார். இப்படியே சண்டை நடந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்துட்டு ஒரு ஒரு சிறுத்தை மாதிரி கரு சிறுத்தை இருக்குல்ல அது வந்துடும். அது வந்து எல்லாரையும் வந்து கொண்டு போட்டுட்ருக்கோம். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த வில்லியம்ஸ்ன்னு இருக்காருல்ல அவரையும் வந்து அது முதுகில் வந்து கீறிடும். உடனே வந்து தங்கலான் வந்து என்ன பண்ணுவாருன்னா அந்த சிறுத்தையோட வந்து இப்போ சண்டை போடுவார். இந்த ஃபைட் வந்து நல்லாயிருக்கும். ஒத்த ஆளாக நின்று அந்த சிறுத்தையை வந்து சண்டை போட்டு அப்படியே வந்து அந்த கத்தியால் குத்தி அதை கொன்னுடுவார். அந்த கத்தி எந்த கத்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தங்கலான் வந்து பிள்ளைங்களுக்கு கதை சொல்லும் போது ஒரு ராஜா வந்து ஒரு பரிசு கொடுத்தாருன்னு சொன்னார்ல அந்த கத்தியாக தான் இருக்கும். அந்த கத்தியில் தான் இப்போ அவர் வந்து அந்த சிறுத்தையை வந்து கொன்னுருப்பார். இப்போ அந்த வெள்ளைக்காரங்களோட ஆளுங்கள்லாம் வந்துட்டு இந்த மாதிரி சண்டை நடக்கிறதுனால வந்து தங்கலானை வந்து கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க, துப்பாக்கி எடுத்து சுட போவாங்க. நீ தான் இந்த மாதிரி பிரச்சனைக்கெலாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவரோட மகன் வந்து ஒரு துப்பாக்கி எடுத்துகிட்டு எங்கள் அப்பாவை கொண்டனா உன்னை கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெள்ளக்காரத்தோட ஃப்ரெண்டு இருக்காருல அவர்கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. சுட தெரியாமல் அவரோட விரலை சுற்றுவார், அந்த விரலே போயிடும். உடனே அவங்களாம் துரத்திட்டே வருவாங்க. இவர் அந்த மகா அசோகன் இருக்காருல அவர் வந்து ஓடும் போது கால் தடிக்க ஒரு இடத்துல நிற்பார். அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் கையில் வச்சிருக்காருல சிலை, அதோட உடம்பு தான் அந்த இடத்துல இருக்கும். அப்போ இங்கே தான் தங்கம் இருக்குது அப்படின்ன உடனே அவர் சொன்ன உடனே எல்லாருக்கும் இது சந்தோஷம் வந்துடும். ஒரு வழியாக தங்கம் கிடச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. இதுக்கு இடையில தங்கலான் இருக்காருல அவருக்கு வந்து அந்த இல்யூஷன் வந்து தோணிக்கிட்டே இருக்கும். எல்லாரும் வர மாதிரி போகிற மாதிரி சண்டை நடக்கிற மாதிரி அந்த மாதிரி அவருக்கு தோணிக்கிட்டே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்த்தின்னு சொல்கிறாருல அந்த தங்கலான் அது மாதிரியே ஒரு பொண்ணு வந்து நின்றுட்டு அதுங்களை ஆளுங்களோட வந்திருக்கும். அவங்களும் வந்து இங்கே தங்க எடுக்க வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து நின்று சண்டை போட ஆரம்பிப்பாங்க. எல்லாரையும் ஹீரோ அடிச்சு போட்டுருவார். அடிச்சு போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆர்த்தின்ற அவர் நினச்சிட்டு இருக்க அந்த பொண்ணு நினச்சிப்பார். அந்த பொண்ணையும் வந்து துப்பாக்கியால் சுற்றுவார். அங்கேயே அந்த பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துரும். இப்போ இந்த சிலையோட அந்த ஓரத்தில் இருந்து ஒரு சின்ன துண்டு வந்து தங்கம் கிடைக்கும். அதை எடுத்து ப்ராசஸ் பண்ணி பார்ப்பாங்க. அங்கே நல்லா மழையாக பெய்யும். அதை பார்த்தா பார்த்தீங்கன்னா அப்படியே சுத்தமான தங்கமாக இருக்கும். எல்லாரும் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க கண்டிப்பாக இந்த இடத்துல
தங்கம் இருக்குது, இது ஒரிஜினல் தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுவாங்க. அங்கே கூட வந்த வெள்ளைக்காரத்துறைக்கெலாம் ரொம்ப சந்தோஷமாக போயிடும். அந்த டைம் பார்த்திங்கன்னா மழை அதிகமாக பெஞ்சிட்டு இருக்கிறதுனால இடி இடிச்சிட்டே இருக்கும். பயங்கரமாக இடி இடிக்கும் போது அந்த இடி வந்து இந்த கிளமெட்டோட பையன் வில்லியம் இருக்காரில் அவர் மேலே பட்டு அவர் இறந்தே போயிடுவார். மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு அவர் அங்கேயே அடக்கம் பண்ணிடுவாங்க. இருந்தாலும் இவங்களுக்கு இந்த தங்கத்து மேலே உள்ள ஆசை வந்து குறையாது. இன்னும் கொஞ்சம் தங்கம் எடுக்காமல் இங்கேருந்து போகக்கூடாது முடிவு பண்ணிடுவாங்க. உடனே இந்த கிளமெட் என்ன செய்வார் அப்படின்னா அவரோட பையனோட ட்ரெஸ்ஸை வந்து தங்கலானுக்கு கொடுப்பாரு. இது நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவார். நம்ம ஊருக்கு போயிட்டு இப்போ நிறைய பேரை கூட்டிகிட்டு வரலாம், நிறைய பேர் வந்த உடனே இங்கே தோண்டி தங்கத்தெல்லாம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதில் பாதி உங்களுக்கு பங்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளமெட் சொல்லுவார். உடனே இப்போ விக்ரம் அவர் தங்கலான் இருக்காரில் அவர் என்ன செய்வார்னா அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஊருக்கு இப்போ கிளம்புவார். அதனால் இப்போ ஹீரோ அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இப்போ ஊருக்கு வருவார். அவர் எப்போவுமே வேறு மாதிரி கெட்டப்பில் இருந்து இப்போ இதை பார்த்தோன்னா அப்படியே ஊர் மக்கள்லாம் வாயை பொழந்துருவாங்க. அது இல்லாமல் அந்த ஊரில் வந்து அந்த அந்த பண்ணையார் இருக்கார்ல அவருக்கு தான் யார் நல்லா இருந்தாலும் பிடிக்காது. அவர் இந்த விக்ரம் இந்த கோலத்தில் பார்த்தோன்னே சுத்தமாக அவருக்கு பிடிக்காது. இப்போ நேராக அவர்கிட்ட தான் போயிட்டு இந்த காசு என்னோட பத்திரத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் என் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் இங்கே வேலை பார்த்துட்டு இருந்தது இந்த கதையெல்லாம் முடிஞ்சிருச்சு, கணக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். அந்த பண்ணையாருக்கு அது சுத்தமாக பிடிக்காது. அவர் மேலே கோவமாகவே இருந்துகிட்டு இருக்கும். இப்போ அடுத்து அதெல்லாம் அவர் கண்டுக்க மாட்டார். இப்போ இங்கே வந்து உட்காந்துட்டு இப்போ ஊர் மக்கள்கிட்ட என்ன சொல்வார் அப்படின்னா, இந்த மாதிரி அந்த வெள்ளைக்காரத்தோட நம்மளை கூப்பிட்றான், நம்ம போவோம் நம்மளுக்கு நிறைய பணம் கிடைக்கும்னு சொல்லும் போது ஊர் மக்கள்னு ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ விக்ரமோட ஒய்ஃப் இருக்காங்களா அவங்களே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ தான் பேய் இருக்குது பிசாசு இருக்குன்னு ஊர் ஃபுல்லாக பயம் காட்டி விட்டுட்டு இருந்தேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா விக்ரம் வந்து அவர் பார்க்குற அந்த இல்யூஷன் வந்து அதை உண்மையை நினச்சி எல்லாத்தையும் சொல்லிகிட்டே இருப்பார். அதெல்லாம் இப்போ நீயா சொல்லி இப்போ அந்த இடத்த பயம் காட்டி விட்டனால தான் ஊர் மக்கள்லாம் அந்த இடத்துக்கு போகாமல் ஒதுங்கி இருக்காங்க. இப்போ நீயா வந்து திரும்பவும் கூப்பிடுறியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யாரும் போவேணா அப்படின்னு சொல்லுவாங்க. நீயும் போவேணான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ இவர் என் தங்கலான் என்ன சொல்வார் அப்படின்னா, நம்ம போனால் நம்ம ரொம்ப பணக்காரம் ஆயிடுவோம் அப்படின்லாம் நான் சொல்லலை. நம்ம இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம், அதுலேருந்து நம்ம வெளியே வரலாம், நம்மளோட தரத்தை நம்ம உயர்த்த முடியும், அப்புறம் உங்கள் இஷ்டம் அப்படி இப்படின்னு சொல்லும் போது மக்களும் சம்மதிச்சிருவாங்க. சரின்னு அவர் சொன்னதை நம்பி இப்போ ஊரே வந்து ஃபுல்லாக ஊரை காலி பண்ணிவிட்டு எல்லா மக்களும் வந்துகிட்டு இருப்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிலமையே டோட்டலாக மாறி போயிருக்கும். அவரும் அந்த கிளமெண்ட்டும் வந்து அந்த ஆர்மியை கூட்டிகிட்டு வர அங்கே போயிருக்காருல, அதுக்கிடையில் இங்கே விட்டுட்டு போனார்ல அந்த ஃப்ரெண்ட்ஸும் அவங்க டீமும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்த ஆளுங்க எல்லாரையும் வந்து அடித்து போட்டு அவங்கள அடிமையாக்கி, அது மட்டும் இல்லாமல் தங்கலானோட பையன் இருக்காருல அவரையும் நல்லா அடித்து போட்டு கட்டி போட்டு வச்சுருப்பாங்க. இதை பார்த்தோன்னே மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயந்து போயிடுவாங்க. அப்போ தங்கலான் என்ன சொல்வார்னா, யாரும் பயப்படாதீங்க, கிளமெண்ட் தூர வரட்டும், வந்த உடனே கண்டிப்பாக அவர் கரெக்டாக சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருப்பாரு. இந்த மாதிரிலாம் அநியாயம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஜமீன்தார் இருக்கார்ல அவர் என்ன சொல்வார்னா, இவன் தங்கலான் போட்டிருக்க ட்ரெஸ் எனக்கு பிடிக்கல, அவனை அதை கிழிச்சு எரிஞ்சிட்டு அவனை அடிச்சு போடுங்க அப்படின்னு சொல்லவும் அவங்களும் அவங்க பேச்சை கேட்டுட்டு இவரையும் தங்கலானையும் போட்டு அடிச்சு போட்டு அவரோட ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு போட்டுட்ருப்பாங்க. இவர் அந்த கிளமெண்ட் தூரம் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பார். அந்த நேரம் பார்த்து அவரும் வருவார். வந்த உடனே வந்துட்டு என்ன சொல்வார்னா, அதெல்லாம் இது மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு கண்டிச்சு விட்டுட்டு சொல்லுவார், நீங்கள் யாரும் பயப்படாதீங்க, எனக்கு நீங்கள் வேலை பார்த்து இந்த தங்கத்தை எனக்கு எடுத்து கொடுங்க, இதில் உங்களுக்கு பாதி பங்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். உடனே இந்த ஜமீன்தார் இருக்கார்ல, ஏன்னா அவர் இங்கிலீஷில் சொல்லுவார். ஜமீன்தார் என்ன சொல்வார்னா, இப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் அத்தனை பேரையும் கொண்டுடுவேன் அப்படி இப்படின்னு துறை சொல்கிறாருன்னு சொல்லுவார். அதுக்கு இப்போ தங்கலான் வந்து இவர் பேசுகிறது அவருக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும். துறை வந்து நம்மள இந்த வேலை பார்க்க சொல்கிறாரு, நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு நிறையவே பணமும் தங்கமும் தரேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். சரின்னு சொல்லிட்டு மக்களும் இப்போ வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதோடு வந்துட்டு இப்போ தங்கலானோட ஒய்ஃப் வந்து என்ன சொல்லிட்டு இருப்பாங்க அப்படின்னா, நீ தான் அவ்வளோ நேரம் பைத்தியம் மாதிரி பெனாத்திட்டு இருந்தேன், இப்போ பையனும் அந்த மாதிரி பெனாத்த ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருப்பாங்க. இதுக்கிடையில் அவர் ஒய்ஃப் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவருக்கு அந்த ஆர்த்தி வந்து பக்கத்திலே இருக்க மாதிரி ஏதோ அவருக்கு தோணிகிட்டே இருக்கும். நீ பண்ணுறது தப்பு, இந்த இடத்த விட்டு போயிடுங்க, தங்கத்தை எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உட்காந்து சொல்கிற மாதிரியே அவருக்கு தோணிகிட்டு இருக்கும். அவர் பாட்டுக்கு பேசிகிட்டே இருப்பார். அங்கே தங்கத்துக்காக வேலை பார்க்குற மக்களுக்கும் அந்த துறை வந்து போதுமான அளவுக்கு பணம் கொடுத்துட்ருப்பார். அதனால் அவங்களும் சந்தோஷமாக தான் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இதுக்கிடையில் அந்த வெள்ளைக்காரத்துறையோட ஃப்ரெண்டு இருக்கார், அவர் பாறை கிட்ட போயிட்டு நின்றுட்டுருப்பார். அங்கே ஒரு பாம்பு ஒன்று வந்துடும். அந்த பாம்பு வந்து பார்த்திங்கன்னா அவரையும் கொத்த பார்க்கும். அவருக்கு மெடிசன் இருக்கும், அவர் பழச்சிருக்க மாதிரி இருக்கும். அந்த பாம்பு வந்து என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, தங்கலானோட பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணை வந்து போய் கொத்திரும். இப்போ அந்த பொண்ணு வந்து ரொம்ப ஆபத்தான நிலையில் இருக்கும். அவங்க அம்மா போட்டுட்டு ரொம்ப கவலைப்பட்டு அழுதுட்டு இருப்பாங்க. மருந்தே இல்லாததுனால அந்த பொண்ணு வந்து அந்த பாம்பு கடிச்சு அந்த விஷம் ஏறி அந்த பொண்ணு அங்கேயே இறந்து போயிடும். ரொம்ப கவலையோடு இருப்பாங்க. இப்போ வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அதே இடத்துல பொண்ணை வந்து அடக்கம் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து பொண்ணும் கிடைக்கல, தன்னோட பொண்ணும் வந்து இறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தங்கலான் வந்து ரொம்ப கவலையாகவே இருந்துட்டு இருப்பார். அப்போ அங்கே உள்ள ஒரு பெரியவர் என்ன சொல்வார் அப்படின்னா, ஆர்த்தியோட ரத்தம் பட்டால் அந்த இடம் ஃபுல்லாக தங்கமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதுக்கு தங்கலான் சொல்வார், அன்றைக்கே ஆர்த்தியை நான் வந்து சுட்டுட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அவர் வந்து செத்துட்டா அப்படின்னு தான் எல்லோரும் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் வந்து ஆர்த்தி வந்து செத்துருக்க மாட்டாங்க, அப்படியே தான் உயிரோடு தான் இருப்பாள். அவள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு இப்போ வந்து ரொம்ப பயங்கர வெறியோடு இருப்பாங்க. அதாவது இங்கே திரும்ப யாராவது வந்து அவங்களெல்லாம் வந்து இந்த மாதிரி கொல்லணுன்ற அளவுக்கு
பயங்கர வெறியோட படையை திரட்டிட்டு இருப்பாங்க. ஏன்னா இங்கே உள்ள தங்கத்தை யாரும் எடுத்துகிட்டு போகக்கூடாது, இந்த தங்கத்தை பாதுகாக்கிறதா அவங்க வேலை. இப்படி தான் தங்கலானும் தான் பிள்ளைக்கு வந்து கதை சொல்லும் போதும் சொல்லியிருப்பாரு. அந்த ஆர்த்தி வந்து அந்த இடத்த வந்து பாதுகாக்கிறேன். அப்படி தான் இப்போ உண்மையிலேயே நடந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இந்த டைம் தான் தங்கலானுக்கு என்ன தோணுன்னா, இப்போ அந்த பாம்பு வந்தது, இந்த பாறை தானே, அந்த அவர் சொன்ன கதையில் வந்து ஒரு பாறை நிறைய பாம்பு இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. அப்போ அதுக்கிட்ட தான் வந்து தங்கம் இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கும் போது வாங்க அதை தோண்டலான்னு சொல்லுவார். எல்லாரும் தோண்டிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்களால முடியாது, ரொம்ப பசிக்கும். ஏன்னா அவங்களால வேலை பார்க்கவே முடியாது, சுத்தமாக உடம்புல தெம்பே இருக்காது. அதனால் இனிமேல் நம்மளுக்கு இங்கே வேலை பார்க்க முடியாது, தங்கமும் கிடைக்கல, நம்மளாம் ஊருக்கே திரும்ப போயிடலான்னு சொல்லிட்டு மக்கள்லாம் முடிவெடுத்துருவாங்க. அவங்கெல்லாம் வந்து அந்த பசி தாங்க முடியாமல் தான் அந்த மாதிரி முடிவெடுத்துருவாங்க. சரின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பும் போது அந்த கிளமெண்ட் இருக்காரில் அவரோட சுயரூபத்தை வந்து காட்டுவார். யாரையும் இங்கேருந்து நான் அனுப்ப மாட்டேன், இங்கே எல்லாருமே என்னோட அடிமைங்க, எனக்கு வேலை செஞ்சுட்டு எனக்கு தங்கத்தை எடுத்து கொடுத்துட்டு தான் நீங்கள் இங்கேருந்து போகணும், அது வரைக்கும் உங்களை யாரையுமே நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இதாக பேசுவார். வேறு வழி இல்லாமல் அவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு பசி ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த நேரம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது இந்த ஒரு எருமை மாடு நாங்கள் வரும். இப்போ எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, பேசாமல் அந்த எருமை மாடு அடித்து சாவடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சாவடிச்சு எல்லாருமே அதை வந்து சாப்பிட்ருவாங்க. அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் பசி தீந்த மாதிரி இருக்கும். சரின்னு சொல்லிட்டு இப்போ திரும்ப வேலையை தொடங்கலாம்னு சொல்லிட்டு அந்த வேலையை வந்து அந்த பாறையை கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி அந்த வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ எல்லோரும் வேலை பார்க்கும்போது இப்போ தங்கலான்னு சொல்லுவார், நம்ம வந்து மண்ணுக்கும் பொண்ணுக்கும் தான் ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க, நம்மளை வந்து ஒரு சுய கௌரவமாக வாழ விட மாட்டாங்க, இந்த வேலையை நம்ம பார்த்து கொடுப்போம், அதுக்கப்புறம் நம்ம சம்பளத்தை வாங்கிட்டு போயிட்டு நம்ம நிம்மதியாக வாழலாம், வாங்க வேலையை தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு கொஞ்சம் அந்த உற்சாகமாக அந்த மாதிரி பேச்சு வந்து கொடுத்துருப்பாரு. சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே இது பண்ணுவாங்க. அப்போ அந்த பாறை இருக்குல்ல, அதை வந்து இப்போ எடுக்கணும், அதை வந்து உடைக்கணும். அதுக்காக என்ன செய்வாங்கன்னா, நெருப்பு பற்றி விட்டு சுற்றிலும் நெருப்பு பற்றி விடுவாங்க. அது அப்படியே வெடித்து ஓப்பன் ஆகும்போது ஒரு மாதிரி பள்ளத்தாக்கு மாதிரி ஓப்பன் ஆகிடும். அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப நெருப்பாக இருக்க மாதிரி இருக்கும். ஏற்கனவே நெருப்பு பற்றி விட்டதுனால ஃபுல்லாக நெருப்பாக இருக்கும். இதுக்குள்ளே வந்து கிளமெண்ட்டும் அப்புறம் தங்கலானும் அப்புறம் இன்னொருத்தர் 3 பேருமே அதுக்குள்ளே போயிடுவாங்க. அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறமும் தங்கலானுக்கு வந்துட்டு ஏதோ அந்த இது தோணிகிட்டே இருக்கும். திப்பு சுல்தான் காலத்தில் இருக்கிற மாதிரி அங்கே நடந்த விஷயங்கள் மாதிரிலாம் அவருக்கு பலதும் தோணிக்கிட்டே இருக்கும். இப்போ எல்லாரும் அந்த பள்ளத்தாக்குக்குள்ளே வராங்க. உள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாகவே தங்கமாக இருக்குது. எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வேணுன்ற அளவுக்கு எல்லாருமே கை நிறைய அள்ளிக்கிறாங்க. அந்த அந்த கிளமெண்ட் அவங்களாம் இருக்காங்களே எல்லாருமே எடுத்துக்கிறாங்க. இப்போ அந்த கிராமத்து மக்கள் வந்து அதை எடுக்கும் போது வந்து ஜமீன்தார் வந்து அதெல்லாம் உங்களோடது கிடையாது, கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்கி சண்டை போடுறாரு. இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு வேலை பார்த்தது அந்த மக்களாக தான் இருப்பாங்க. தங்கம் கிடச்சி கூட அவங்களுக்கு கொஞ்சம் கூட கொடுக்காம, அதாவது அவ்வளோ இருக்கும், எல்லாரும் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலான்ற அளவுக்கு இருக்கும். போதுமான அளவுக்கு எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது கூட அந்த மக்கள் எடுக்க விடாமல் அந்த ஜமீன்தார் இந்த மாதிரி கொடுமை பண்ணிகிட்டு இருப்பார். இந்த டைமில் பார்த்திங்கன்னா திரும்பவும் அந்த ஆர்த்தி இருக்காங்களா, அவங்க வந்து அவங்க படையோடு வந்து அங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரையும் வந்து அடித்து போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அங்கே ஒரு சண்டை நடந்துகிட்டு இருக்கும். இந்த டைமில் ஆர்த்தி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த தங்கலான் இருக்காரில் அவரையும் ஒரு அடி ஓங்கி போட்டுருவாங்க. இதுக்கிடையில் அவருக்கே வந்து எப்படி இருக்கும்னா, இது ராத்திரி பகல் மாறி மாறி வந்துட்டு இருக்கும். எல்லாரும் இந்த இடம் வந்து சாத்தானோட இடம் அப்படி இப்படின்னு சொன்னதுனால அவருக்கு பலதும் தோணிகிட்டே இருக்கும். ஆர்த்தி ஒரு அடி போட்ட உடனே அவருக்கு வந்து ஒரு மாதிரி ஆல்ரெடி ஒரு வேறு சிந்தனையில் இருக்காரு. அவருக்கு வந்து இப்போ பல விஷயங்கள் வந்து அப்படியே கண்ணு முன்னாடி வரும். அதாவது 5ஆம் நூற்றாண்டில் வந்து அது ஒரு அழகான ஒரு இடமா இருக்கும். அந்த இடத்துல நிறைய தங்கம் இருக்கும். வெளி ஊர்லேருந்து மக்கள் வந்து இந்த தங்கத்தை எடுக்கிறதுக்காக இங்கேருந்து வருவாங்க இந்த ஊருக்கு. இதை எடுக்க விடாமல் பாதுகாக்கிறது தான் வந்து இந்த ஆர்த்தியோட வேலை. அதுதான் அந்த ஆர்த்திக்கிட்ட அப்போ கொடுத்துருப்பாங்க அந்த 5ஆம் நூற்றாண்டில். அதே மாதிரி ஆர்த்தியோட சேர்த்து இன்னொருத்தர்கிட்டே அந்த பொறுப்பை ஒப்படைச்சிருப்பாங்க. அது யாருன்னு பார்த்தோம்னா ஆரன் சொல்லுவாங்க. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விக்ரமா தான் இருப்பார். அதனால தான் அவருக்கு இப்போ வரைக்கும் அந்த இதெல்லாம் வந்துட்டு தோணிக்கிட்டே இருக்குது. அப்போ இதெல்லாமே உண்மையிலே நடந்த விஷயங்கள் தான். இந்த மாதிரி ஆரன் ஒருத்தரை வந்து அந்த இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக வச்சுருப்பாங்கள்ல. அப்போ வந்து இவர் வெளியே இருந்து தங்க எடுக்க வர்றவங்களை வந்து கொல்றதுக்காகவே இவரை வச்சுருப்பாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தடவை அப்படி வர்றவங்க வந்து அவர்கிட்ட இவங்க சண்டை போடும் போது அவங்கெல்லாம் வந்து இந்த விக்ரமை வந்து அடித்து அடிமையாக்கிடுவாங்க. அதாவது அவங்க ஜெயிச்சிருவாங்க. அதனால் இவர் அடிமையாகி அவங்களுக்காக தங்க எடுக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பார். அந்த பரம்பரையில் வந்தவர் தான் வந்து இப்போ இருக்கிற வந்து தங்கலானா இருப்பார். இப்போ தங்கலானுக்கும் எல்லாமே ஞாபகம் வந்திருக்கும். இப்போ இந்த தங்கத்தெல்லாம் நம்மளும் பாதுகாக்க வேண்டியவங்க தான், இதை நம்ம இவங்களுக்கு எடுத்துகிட்டு போக விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு முடிவுக்கு வந்திருப்பார். இப்போ ஆர்த்தி இருந்தாங்களா, அவங்களும் அந்த சிந்தனை எல்லாமே முழுசாக அது மாதிரி உண்மையிலேயே ஒரு பொண்ணு இருந்து இந்த மாதிரிலாம் நடந்திருக்கும். இப்போ வந்து அவங்க எல்லாம் கஷ்டப்படுறதுனால இப்போ தங்கலான் என்ன சொல்வார்னா, நான் கொஞ்சோண்டு தங்கம் மட்டும் எடுத்துக்கிறேன், என் மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னவொடனே சரி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்லுவாங்க. அதாவது அந்த மக்களுக்காக அவங்களுக்காக தான் இருக்கணுமே தவிர்த்து வெளியூர்லேருந்து வர்றவங்களுக்கும் வெளிநாடு வர்றவங்களுக்கும் அதை அனுமதிக்க கூடாதுன்றது தான் அவங்க கொள்கையாக வச்சுருப்பாங்க. அதை பாதுகாக்கிறது தான் அவங்களோட வேலையாக இருக்கும். சரின்னு அவங்க சொன்னதுனால இப்போ தங்கலானு கொஞ்சமாக தங்கம் எடுத்து தான் ஊர் மக்களுக்காக அதை கொண்டு போயிடுவார். அதோட தங்கம் எடுக்க வர்றவங்கள இனிமேல் நம்ம ஊருக்குள்ளே நுழைய விடக்கூடாது, நம்ம நாட்டுக்குள்ளே நுழைய விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்களுக்கு எல்லாருக்குமே சொல்லிடுவாங்க. இப்போ அவங்க எல்லாருமே ஊர் மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க. வெளியூர்லேருந்து யாரையும் உள்ளே விட மாட்டாங்க. திரும்பவும் வந்து வெளியூர்லேருந்து அந்த வெள்ளைக்கார துறை இருக்காங்களா, அவங்க வந்து தங்கம் எடுக்க வருவாங்க. இது எங்கள் ஊர், நாங்கள் இந்த தங்கம் எடுக்க விட மாட்டோம்னு சொல்லிட்டு எல்லாரும் போராட்டம் பண்ணுவாங்க. அதனால் அவங்க திரும்ப போயிடுவாங்க. அதோட இந்த ஊர் மக்கள் வந்து விவசாயம்லாம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க.
அதோட அந்த ஊர் மக்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. இந்த படத்தில் விக்ரம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காரு. பார்த்தாலே நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு கதையில் உங்களை சந்திக்கிறேன்.